அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. இன்றைக்கான தேங்காய் விலை சந்தை பொறுத்த வரைக்குங்க, தேங்காய் விலை அதாவது கருப்பு காயா இருந்தாலும் சரி, பச்சை காயா இருந்தாலும் சரி கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. அதே போல கொப்பரை, அரவ கொப்பரையில பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாயிருக்குங்க. தேங்காய் மற்றும் கொப்பரை இதுல விலை எவ்வளவு கம்மியாயிருக்கு, எவ்வளவு விலை ஏறி இருக்கு, எந்த மாதிரி விலை நிலவரம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி ஜோதி அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரப்பதிவு நிறுவனத்தை பத்தி பாத்திரலாமுங்க. ஜோதி அசோசியேட்ஸ் அப்படிங்கிறவங்க பத்திரப்பதிவு மற்றும் வீட்டுக்கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வர ஒரு நிறுவனமுங்க. முக்கியமா வீட்டுக்கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. அதாவது வீடு கட்டுறதுக்கு, வீடு புதுப்பிக்கிறதுக்கு ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. அதே போல அடமான கடனும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. இடம் மற்றும் வீட்டின் மீது ரெண்டுக்குமே அடமான கடன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. சோ அது மட்டும் இல்லாமங்க இடம் மற்றும் வீடு வாங்குறதுக்கான கடனும் இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. அதே போலங்க நீங்க இப்ப ஆல்ரெடி வேற ஒரு வங்கியில அதிக வட்டியில கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த வங்கி கடனை வேற ஒரு வங்கிக்கு கம்மியான வட்டியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு உங்க பொருளாதாரத்துக்கு ஏத்த ஒரு வங்கியில உங்களுக்கு சரியான வட்டி விகிதத்துல உங்களுக்கு கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இவங்களை நீங்க டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணிக்கலாமுங்க. இவங்க எங்க லொகேட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஜோதி அசோசியேட்ஸ் நம்பர் 70 சுந்தரம் வளாகம் SRMS மில் வீதி பொள்ளாச்சிங்க. சரி, இப்ப நம்மளோட தேங்காய் விலை நிலவரத்துக்கு வந்துடலாமுங்க. நம்ம ஆல்ரெடி 2-3 ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் தேங்காய் விலை பத்திங்க. தேங்காய் விலை இனி வரப்போற காலத்துல இறங்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிதானத்துல போகும். ஏறினாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கணிசமா ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதோட விளைவா பாத்தீங்கன்னா இந்த 2 நாளைக்கு முன்னாடி டன்னுக்கு 50 ரூபா மட்டும் விலை ஏறிச்சு. இன்னைக்கு கணிசமா விலை ஏறி இருக்குங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கேயம் மார்க்கெட், பொள்ளாச்சி நேமம் விலை ஏறி இருக்குதுங்க. பச்சை காயை பொறுத்த வரைக்கும் காங்கேயம் மார்க்கெட், பொள்ளாச்சி நேமம், உடுமலை இந்த 3 மார்க்கெட்டுமே கணிசமா விலை ஏறி இருக்கு. இது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் இப்ப கொப்பரை பருப்பை பார்த்தோம் அப்படின்னா எடுபிள் கொப்பரை உங்களுக்கு நார்மலா தான் போயிட்டு இருக்குதுங்க. கொள்முதல்ல ஆர்வம் காட்டுறதுனால உங்களுக்கு நிதானமா போயிட்டு இருக்கு. ஆனா அரவ கொப்பரை சாதா கிரேடும் ஸ்பெஷல் கிரேடும் பாத்தீங்கன்னா விலை கிலோவுக்கு கொஞ்சமா கம்மியாயிருக்கு. என்ன காரணத்தினால இந்த விலை குறைவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கேரளா டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. கேரளா டிமாண்ட் கம்மியானதுனால உங்களுக்கு சப்ளை அந்த அளவுக்கு இல்ல. இந்த சப்ளை இல்லாத காரணத்தினால தான் இந்த விலை சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குதுங்க. அதே போல மேரிகோ கம்பெனில விலை ஏற்றம் இறக்கம் எதுவுமே இல்லைங்க, அது நார்மலா போயிட்டு இருக்குது. எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விலை மாற்றம் எதுவும் இல்லைங்க, அது ஆல்ரெடி விலை ஏறித்தான் நின்றுட்டு இருக்கு. அரவ கொப்பரை தான் விலை சற்று சறுக்கி இருக்குதுங்க. ஆனா இந்த விலை சர்க்கிள் நீடிக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க, விலை சர்க்கிள் நீடிக்காது, விலை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. மற்ற தேங்காய் விலை பொருட்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க, நார்மலான ஒரு விலையில தான் போயிட்டு இருக்கு. சரி, என்னென்ன விலை பொருட்கள்ல எவ்வளவு விலை ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, எப்படி மாற்றம் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தேங்காய் மட்டையோட ரேட் பாத்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 1800 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 2100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 30,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 30,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 39 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 25 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஆனமலை மார்க்கெட் நிலவரம் ஒரு பீஸ் 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 31 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த மஞ்சி கயிறோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. 2 ப்ளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 36 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. 2 ப்ளை ஆன் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துடலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 430 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 430 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 520 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 550 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 36 ரூபா 66 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 250 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் பார்த்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 202 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. மில்லிங் கொப்பரை ஸ்பெஷல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 186 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 2 ரூபா விலை இறங்கிருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 185 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 2 ரூபா விலை இறங்கிருக்கு. மேரிகோ மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 174 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கேரளா கராஃபட் மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 213 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 182 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் கிலோவுக்கு 2 ரூபா விலை இறங்கிருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 181 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் கிலோவுக்கு 2 ரூபா விலை கம்மியாயிருக்கு.
அடுத்தது தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் 64,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது டன்னுக்கு 450 ரூபா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேமம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 64,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் டன்னுக்கு 450 ரூபா விலை ஏறி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் 63,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது டன்னுக்கு 500 ரூபா விலை கம்மியா இருக்கு. அடுத்த பச்சைக்காய் நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 57,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 450 ரூபா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேமம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 57,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 450 ரூபா விலை ஏறி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் 57,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது டன்னுக்கு 500 ரூபா விலை ஏறி இருக்கு. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.